ஹாய் வியூவர்ஸ், ஒரு அமெரிக்கன் ஸ்லாசர் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஓடிடியில் தமிழ் டப்பில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. 2025 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட பேர் தான் ஐ நவ் டிட் யூ லாஸ்ட் சம்மர். முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்தை 18 வயசுக்கு மேல உள்ளவங்க பாருங்க. கொலைனா ரொம்ப கொடூரமாக நடக்கும், செக்ஸுவல் கண்டென்ட் இருக்கு, அதனால 18 வயசுக்கு மேல உள்ளவங்க பார்க்கறது ரொம்ப நல்லது. டானிக்கான ஒரு அழகான பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டுங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, கிஃப்ட்னா நிறைய பேர் கொடுக்குறாங்க. அப்படி பேர் போடாத ஒரு கார்டு அவங்களுக்கு வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஐ நவ் டிட் யூ லாஸ்ட் சம்மர்னு எழுதியிருக்கு. அதை பார்த்த உடனே அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு தனியாக போகிறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க. இப்படி எழுதி யார் அனுப்புனாங்கன்னு தெரியல. அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்க. அதை தொடர்ந்து அன்னைக்கு நைட்டு டானிக்கா குளிக்க போன சமயத்தில் அவங்களோட ஃபினான்சியரை ஒருத்தன் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. அவனை மட்டும் இல்லை, அவங்களோட சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸையும் ஒருத்தன் கொடூரமாக கொலை பண்ணுறான். அப்படி டானிக்கா சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ணுறவன் யார், அவனுக்கு என்ன மோட்டிவ், இவங்க லாஸ்ட் சம்மரில் என்ன பண்ணாங்கங்கிறதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். தமிழ் டப்புனா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருக்கு, த்ரில்லிங்கான சீன்னா நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஆனால் ஸ்டோரி வைஸ் பார்க்குறப்போ ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டோரி தாங்க. இந்த மாதிரி படம் நிறைய படம் பார்த்தாச்சு. ஆனால் அந்த கொலையாளி யார், என்ன மோட்டிவ்காக கொலை பண்ணுறான் அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸான ஒரு சீன் தான் வச்சுருக்காங்க. அதை பார்க்கறதுக்காகவே இந்த படத்தை ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருவீங்க. போர் அடிச்சிச்சுன்னா இந்த படத்தை பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி அடுத்த ஒரு மூவி ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.